இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களும் நடக்குது, கெட்ட விஷயங்களும் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் இது எல்லாமே தெரியும். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த பூமியில பிறக்கும்போது யாரும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எதுவும் இல்லாம குழந்தையா தான் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில. நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம், எப்படி கத்துக்கிறோம்? சில பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, சில பேர் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. வாழ்க்கை அனுபவம் நிறைய. அதனால நம்மளுடைய பழக்க வழக்கம் மாறலாம் வளர வளர. ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதுக்கும் கெட்டவனா இருக்கிறதுக்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? சூழ்நிலையா, வளர்ப்பா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா நல்லவனா இருக்க சொல்லி? இல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா கெட்டவனா இருக்க சொல்லி? முதல்ல இந்த நல்லவன் கெட்டவன் அப்படின்னு ஒருத்தரை நிர்ணயம் பண்றதுக்கு நாம யாருங்க? நம்மளுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? ஒருவேளை என் கண்ணுக்கு நல்லவனா தெரியறவன் உங்க கண்ணுக்கு கெட்டவனா தெரியலாமே. அதே மாதிரி என் கண்ணுக்கு கெட்டவனா தெரியறவன் உங்க கண்ணுக்கு நல்லவனா தெரியலாமே. இதற்கிடையில ஒருத்தரை பத்தி குறை சொல்றது, அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம என்ன நீதிபதியா? இல்ல நம்ம என்ன கடவுளா? நம்மளுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? முதல்ல அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதுக்கும் அடுத்தவங்களை பத்தி தீர்ப்பு சொல்றதுக்கும் நம்ம யாருங்க? அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை பத்தி பேசும்போது நம்மளுக்கு வலிக்கும்ல. இதுவே நல்லதா சொன்னா சந்தோஷப்படுவோம், ஒருவேளை கெட்டதா குறையா சொன்னா கண்டிப்பா மனசு கஷ்டப்படும்ல. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் குறை மட்டும்தான் சொல்லுவாங்க, நிறைய கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க 1000 நல்லது செஞ்சிருக்கலாம், ஒரே தப்பு செஞ்சா அவங்க தான் குற்றவாளி. நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறினா இந்த சமுதாயம் ஏத்துக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அவனை மன்னிச்சு ஏத்துக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுவே ஒரு நல்லவன் கெட்டவனா மாறிட்டா, இல்ல ஏதாவது தப்பு செஞ்சுட்டா, இந்த சமுதாயம் அவனை எப்படி பார்க்கும்? அவனை ஒதுக்கி வைக்கும். இதனால வரைக்கும் அவன் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். இது எந்த விதத்துல நியாயம்? நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை பத்தி குறை பேசுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் அது குறையறதா தெரியல. நம்ம முதுகியே நம்மளால பார்க்க முடியாதுங்க. இதுல அடுத்தவங்களோட முதுவை பத்தி பேசுறதுக்கு நமக்கு யாரு உரிமை கொடுத்தா? அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நியாயமான தண்டனை கிடைக்க வேண்டிய விதத்துல கிடைக்கும். அவங்கள பத்தி கேவலமா வெளியே பேசுறது, தப்பா பேசுறது, அந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிட்டா நீங்க நல்லவங்களா? அதே கேள்வி உங்க மேல திரும்புதுல, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. முதல்ல ஒருத்தருடைய சூழ்நிலையை வச்சு அவங்கள மதிப்பிடுறத தயவு செஞ்சு நிறுத்தணும். அவங்க எந்த சூழ்நிலையில எந்த விஷயம் செஞ்சாங்க நம்மளுக்கு தெரியாது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க அவங்கள மதிப்பிடலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க யாரு? நாம யாரு ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு? நம்ம யாருங்க ஒருத்தரை மதிப்பிடுறதுக்கு? நம்ம ஒரு 10 பேரை மதிப்பிட்டா நம்மள ஒரு 100 பேர் மதிப்பிட மாட்டாங்க. முதல்ல மனுஷனை மனுஷனா மதிக்க கத்துக்கணும். அவன் நல்லவனாவே இருக்கட்டும் கெட்டவனாவே இருக்கட்டும், அது அவங்க பாடு. நீங்க எடுத்து சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா எடுத்து சொல்லலாம் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் செயல்படுறது முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயமாயிருச்சு. அப்படி நீங்க சொல்லி அவங்க கேட்கலனா அதுக்கப்புறம் அவங்களை கேவலமா பேசுறதும் தப்பா பேசுறதும் என்னத்துக்கு? என்ன சாதிக்க போறீங்க? அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி வாழ்றது சுலபமா இருக்கலாம், ஆனா அது நமக்கே நடக்கும் போது தாங்க அந்த வலியும் வேதனையும் புரியும். இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே சம உரிமை இருக்குங்க. வாழ்ற சூழ்நிலையும் வளர்ற சூழ்நிலையும் சில நேரம் சில பேரை ஏதாவது தப்பான விஷயத்துல ஈடுபட வைக்கும். ஒரே சமூகத்துல இருக்கிற நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா அவங்கள அதுல இருந்து மீட்டு கொண்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கிறது தான் பெருமையை தவிர, அவங்கள பத்தி கேவலப்படுத்தி பேசுறதோ அவங்கள இழிவுபடுத்தி பேசுறதோ எந்த விதத்திலையும் நியாயம் ஆகாது. அதுக்கப்புறம் நாம நல்லவங்க, நம்ம நல்ல விஷயத்த மட்டும் தான் செய்யறோம், நம்ம நெறிமுறையோட வாழ்றோம், நம்ம நேர்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாம போயிடும்.
நீங்க நல்லவங்களாவே இருந்தாலும் இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசும் பொழுது உலகத்தோட பார்வை உங்க மேல வேற மாதிரி திரும்ப வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்களை சிந்திச்சு செயல்படணும். தெளிவான சிந்தனையும் உண்மையான நேர்மையான செயலும் இருந்தா கண்டிப்பா எல்லாருனாலையும் முன்னேற முடியும். தப்பு செஞ்சவங்க திருந்தி வந்தா அவங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள பத்தி தப்பா பேசுறது நிப்பாட்டணும். நல்லவங்களா இருந்தீங்கன்னா தொடர்ந்து நல்லவங்களாவே இருங்க, நல்லதே செய்யுங்க. திருந்தி வந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போமே. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? சந்தோஷமா இருங்க, நேர்மையா வாழுங்க.